இன்னைக்கு இந்த வீடியோல 3 ரோல் 3D பிஸ்கட் கூட எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது போடுறதுக்கு கிரே கலர்ல 3 ரோல் யூஸ் பண்ணிருக்கேன். இதோட லென்த் வந்து 14 inches, width வந்து 6 inches, height வந்து 12 inches. இதுக்கு வந்து 5 வயர்ல உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். இது வந்து ஷாப்பிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்களை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த கூடை போடுறதுக்கு மொத்தம் 60 வயர் கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வயரும் 10.5 feet எடுத்திருக்கேன். இப்போ கூடை போட ஆரம்பிக்கலாம். 2 வயரை ஈக்குவலா மடிச்சு நான் பேசிக் நாட் போட்டு வச்சிருக்கேன். அப்படி போட்டு வச்சதுல எனக்கு 30 knots கிடைச்சிருக்கு. நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் நாட் போட தெரியலனா பேசிக் நாட் எப்படி போடுறதுங்கற டுட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. இப்போ இந்த 2 பேசிக் நாட்டை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 2 நாட்டை எடுத்து பக்கம் பக்கம் வச்சிரணும். பக்கம் பக்கம் வச்சோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு இன்ட் ஷேப் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இப்போ கீழ் பக்கமும் ஒரு இன்ட் ஷேப் இருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போடலாம். திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இந்த இன்ட் ஷேப்ல நம்ம நாட் போடணும். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நான் ஏற்கனவே 1 ரோல் கூட ஒன்று கிராஸ் கட் கூட போட்டிருக்கேன். அதை போய் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா ஈஸியா புரியும். இந்த கூட போடுறது ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நான் 2 நாட்டு ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 3rd நாட்டை எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ 3ஆவதா இன்னொரு நாட்டு எடுத்துட்டேன். இந்த நாட்டையும் இந்த மாதிரி பக்கத்துல வைக்கிறேன். பக்கத்துல வைக்கிறப்ப இந்த இடத்துல ஒரு இன்ட் ஷேப் இருக்கு. இந்த இன்ட் ஷேப்ல நம்ம நாட் போடலாம். இப்போ இதையும் அதே மாதிரி கீழ் பகுதியில் ஒரு இன்ட் ஷேப் இருக்கு. அதையும் நாட் போட்டுறணும். திருப்பி வச்சு நாட் போடணும். திருப்பி வச்சுட்டேன். இந்த இடத்துல நான் ஒரு நாட் போடுறேன். இப்போ 3 நாட் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ மீதம் இருக்க 27 நாட்டை இதே மாதிரி ஜாயின் பண்ணிருங்க. நான் ஜாயின் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ 30 நாட்டையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதுல வந்து 3 லைன் கிடைச்சிருக்கு. இது சென்டர் லைன், மேலே ஒரு லைன், கீழே ஒரு லைன் கிடைச்சிருக்கு. சென்டர் லைனை நம்ம நாட் போட்டு வச்சுக்கலாம் அடையாளத்துக்காக. 2 சைடும் சென்டர் லைனை நாட் போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டுறணும். இப்போ இந்த இடத்துல இன்ட் ஷேப் வருது. இன்ட் ஷேப் வர இடத்துல எல்லாம் நம்ம நாட் போடணும். இப்போ அடுத்த இன்ட் ஷேப் இந்த இடத்துல நம்ம நாட் போடணும். இன்ட் ஷேப் வர இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டே வரணும். அதே மாதிரி போட்டு இந்த பேஸை கம்ப்ளீட் பண்ணணும். சென்டர் லைனை விட்டுட்டு மேலே 9 லைன்ஸ் போடணும், கீழே 9 லைன்ஸ் போடணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இந்த பேஸ்ல வந்து சென்டர் லைனை விட்டுட்டு மேலே 9 லைன்ஸ் இருக்கு, கீழே 9 லைன்ஸ் இருக்கு, மொத்தம் 19 லைன்ஸ் இருக்கு. இப்போ வந்து கார்னர் திருப்பலாம்.
இந்த கார்னர் திருப்புறதுக்கு இந்த லாஸ்ட் இருக்க இந்த 2 ஒயர் எடுத்துக்கணும். இந்த ஒயர்ல இப்ப நாட் போடணும். இப்ப ஃபர்ஸ்ட் கார்னர் திருப்பிட்டேன். இதே மாதிரி மீதம் இருக்க 3 சைடும் கார்னர் திருப்பணும். இங்க இருந்து கவுண்ட் பண்ணா மொத்தம் 10 knots இருக்கும். இந்த 10 knotsல 10th knot 9th knot எடுத்துக்கணும். இந்த knotsல இருக்க ஒயர்ல நம்ம நாட் போடணும். இப்போ செகண்ட் கார்னர் திருப்பிட்டேன். இதே மாதிரி இங்க இருக்க 2 கார்னரையும் திருப்பிடுங்க. நான் திருப்பிட்டு காட்டுறேன். இப்போ 4 சைடு நான் கார்னர் திருப்பிட்டேன். இனி நம்ம போடுற டிசைன் நம்ம கரெக்டா வரணும் அப்படின்னா இந்த வி ஷேப் இருக்க கூடாது. அதுக்காக இந்த வி ஷேப்பை பிரிச்சு விட்டுறேன். இந்த வி ஷேப்பை ஒரு 7 லைன்ஸ் பிரிச்சு விட்டுருங்க. பிரிச்ச பின்னாடி நான் காட்டுறேன். இப்போ 2 பக்கமும் 7 லைன்ஸ் நான் பிரிச்சு விட்டுருக்கேன். இப்போ ஈக்குவலா இருக்கு. இனி மேல போட ஆரம்பிக்கலாம். மேல இந்த இன்டு ஷேப்ல வர இடத்துல எல்லாம் நம்ம ஒரு லைன் ஃபுல்லா போட்டுறணும். ஒரு சுற்று ஃபுல்லா இன்டு ஷேப் வர இடத்துல எல்லாம் பேசிக் நாட் போட்டுறணும். இந்த மாதிரி இன்டு ஷேப் வர இடத்துல எல்லாம் ஒரு சுற்று ஃபுல்லா போட்டுறணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு சுற்று நான் கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து இந்த 2 நாட்டை மட்டும் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 நாட்டை எடுத்துட்டு இது 2 நாட்டுக்கு இடையில நம்ம கிராஸ் நாட் போடுறோம். இந்த 2 நாட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2 நாட்டை எடுத்துட்டு இதுக்கு இடையில நம்ம கிராஸ் நாட் போடுறோம். அதுக்கப்புறம் அடுத்து இருக்க 2 நாட் எடுத்துக்கிறோம். இந்த 2 நாட் எடுத்துட்டு இதுக்கு இடையில இருக்கிற இன்டு ஷேப்ல இருக்கிற இடத்துல கிராஸ் நாட் போடுறோம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இடையில இருக்க ஷேப்ல நமக்கு வெறும் ஒயர் மட்டும் இருக்கு. ஒரு இன்டு ஷேப் இருக்கு. அந்த இடத்துல நம்ம போட தேவையில்லை. இந்த மாதிரி 2 நாட்டை மட்டும் எடுத்துட்டு அதுக்கு இடையில ஒரு கிராஸ் நாட் போட்டு வரணும். இந்த சுற்று ஃபுல்லாவே அந்த மாதிரி போடணும். நமக்கு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி இந்த சுற்று ஃபுல்லா போட்டு வரணும். நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இந்த லைன் ஃபுல்லா போட்டேன். இந்த இடத்துல நமக்கு ஜிக்ஸாக் ஷேப் கிடைச்சிருக்கு. இதுக்கு இடையில இருக்கிற இந்த 2 ஒயரை வச்சு நம்ம பிஸ்கட் நாட் போடலாம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுலயும் ஒரு தடவை சொல்றேன். தெரியலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த 2 ஒயரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். அடுத்து இருக்க இந்த ஒயரை இந்த மாதிரி போட்டுறணும். போட்டுட்டு இதை மேலே வச்சிடணும். இந்த 2 ஒயரையும் மேலே தூக்கி வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஒயரை இதுல சொருகிடணும். சொருகிட்டு இந்த மேல இருக்க ஒயரை கீழ் நோக்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அடுத்து இருக்க இன்னொரு ஒயரை இந்த மாதிரி போட்டுட்டு இத மேல் நோக்கி வச்சுட்டு இந்த திரும்பி இருக்க ஒயரை ரைட் சைடுல இருக்க ஒயரை இந்த லூப்ல சொருகிடணும். இப்போ இதை டைட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாட் நல்லா டைட்டா விழுகும். இப்போ பிஸ்கட் நாட் போட்டேன். இதே மாதிரி இதுக்கு இடையில இருக்கிற இந்த 4 ஒயர்ல பிஸ்கட் நாட் போட்டு வரணும்.
இப்போ இன்டூ ஷேப்பில் 4 ஒயர் சேருது இல்லையா, இந்த 4 ஒயரில் நம்ம பிஸ்கட் நாட் போட்டு வரணும். இதே மாதிரி zigzag டிசைனுக்கு இடையில இருக்க கேப்ல எல்லாம் நீங்க பிஸ்கட் நட் போட்டு வாங்க. நான் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ ஒரு லைன் ஃபுல்லா பிஸ்கட் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இனி வந்து அடுத்த லைன் வந்து நம்ம முதல்ல போட்ட மாதிரியே ஒரு நாட் வந்து சாதா நாட்டு, இந்த ரெண்டு பிஸ்கட் நாட்டுக்கு இடையில ஒரு நாட் சாதா நாட் போட்டேன். அடுத்து இந்த ரெண்டு இடத்துல இன்டர் ஷேப் வருது, இந்த இடத்துல நம்ம 2 நாட்டு சாதா நாட் போடுறோம். இப்போ 2 கிராஸ் நாட் போட்டேன். இனி வந்து மேலே ஒரு கிராஸ் நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துல 4 கிராஸ் நாட் வந்துருச்சு. இதே மாதிரி இந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எல்லாம் 4 கிராஸ் நாட் போடணும். அதுக்கப்புறம் இதே மாதிரி பிஸ்கட் நாட்டு ஒரு சுற்று ஃபுல்லா போட்டு வரணும். இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகும். அடுத்த 2 பிஸ்கட் நாட்டுக்கு இடையில 4 கிராஸ் நாட் போடுறோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் நாட்டு, அடுத்து 2 கிராஸ் நாட் போடணும். அடுத்து ஒரு கிராஸ் நாட். இந்த சுற்று ஃபுல்லாவே இந்த மாதிரி 4 கிராஸ் நாட் போட்டு கண்டினியூ பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்த லைன்ல வந்து இந்த 4 கிராஸ் நாட்டும் சேர்ற இடத்துல 4 ஒயர் சேருது. இந்த 4 ஒயர்ல வந்து பிஸ்கட் நாட் போடணும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அதே பேட்டர்ன்ல நான் இவ்வளவு தூரம் போட்டு முடிச்சிருக்கேன். மொத்தம் வந்து பிஸ்கட் நாட் வந்து 8 லைன்ஸ் வந்திருக்கு. அதுக்கு இடையில எல்லாம் சாதா நாட் போட்டிருக்கிறேன். 4 நாட்டு டைமண்ட் ஷேப்ல வந்திருக்கு. இப்போ வந்து 8 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். அடுத்து வந்து நம்ம கிராஸ் கட் கூடையில போடுவோம் இல்லையா, அதே மாதிரி கிராஸ் நாட் போடணும். அது ஒரு 5 லைன்ஸ் போடணும். போட்டோம்னா இந்த கூடை வந்து ஃபினிஷ் ஆயிடும். இப்போ வந்து இன்டூ ஷேப்ல வர இடத்துல எல்லாம் நம்ம கிராஸ் நாட் போடலாம். இந்த மாதிரி இன்டூ ஷேப் வர இடத்துல எல்லாம் நம்ம கிராஸ் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இதே மாதிரி கிராஸ் நாட் 5 லைன்ஸ் போடணும்.
5 லைன்ஸ் இந்த சுற்று ஃபுல்லா போட்டு வாங்க. நான் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடையை நான் போட்டு முடிச்சிட்டேன். மேலே வந்து 5 லைன்ஸ் போட்டிருக்கேன். இது ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த இடத்துல கோபுர வடிவம் கூட போடலாம். நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் எல்லாம் உள்ள சொருகிடலாம். இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை அடுத்த நாட்டில் நம்ம சொருகணும். இதை வந்து இந்த மாதிரி கிராஸா சொருகிட்டு வரணும். ஒயர் எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்து சொருகிடுங்க. அப்பதான் கூட வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகிடுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர் எல்லாம் நீட்டா கட் பண்ணிருங்க. நான் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இந்த கூடை போட்டு முடிச்சிட்டேன். இருந்த எல்லா ஒயரையும் நான் உள்ள சொருகிட்டேன். இதுக்கு வந்து 5 ஒயர்ல உருட்டு ஹேண்டில் போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 ஃபீட் கட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை போடுறதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.